அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறத கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தமாகவும், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தமாகவும், அந்த கல்லூரிகளில் எப்படி இலவசமா படிக்கலாம், குறைந்த கல்வி கட்டணத்தில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டியில் எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம், விஐடியில் எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியில் எப்படி ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் குடும்பத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இவங்க ரொம்ப வருஷமா கல்வி உதவித்தொகைங்கிறது வழங்கிட்டு வர்றாங்க. அதுல நடிகர் சூர்யா வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு மூலமா இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமா மாணவர்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உயர்கல்வி கனவுகளை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. ஸோ வரக்கூடிய 2026, 27வது வருடத்திற்கான அகரம் ஃபவுண்டேஷனுக்கான ஸ்காலர்ஷிப்பும் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் விதை ப்ரோக்ராம், அகரம் விதை ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா வந்து அவங்க வந்து கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து இவங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப, அதாவது உண்மையாலுமே பொருளாதார ரீதியா குறைவா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுல முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவங்கிறது தர்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கி ஃபினான்சியலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாத மாணவர்களுக்கு வந்து இது வந்து தர்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே வந்து இது வந்து அப்ளிகபிள்ங்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான தர்றாங்க, மெடிசினுக்கு தர்றாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தர்றாங்க, டிப்ளமோ படிக்கிற மாணவர்களுக்கும் இவங்க வந்து தர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அஃபிஷியலாக உங்களோட வெப்சைட் மூலமாக வந்து தான் வந்து அப்ளை பண்ணணுங்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த ஃபார்மோட பிடிஎஃப்ஐயுமே நான் வந்து இதில் கொடுக்குறேங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி வச்சு தான் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்கான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதை ப்ரோக்ராம் இருக்குங்க. இந்த விதை ப்ரோக்ராமில் தான் நம்மளுக்கு வந்து எல்லா இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது இதுதாங்க. அகரம் விதை திட்டம் அப்படிங்கிற இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது இதுதான். ஸோ இதில் தான் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. இதில் முதல் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த டீட்டெயில்ஸ், அதாவது அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷனோட அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாங்கிறது எமிஸ் நம்பருங்கிறாங்க. எமிஸ் நம்பர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இந்த எமிஸ் நம்பருங்கிறது நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்டோட பெயர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அது மாதிரி வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்குறாங்க. தொலைபேசி எண்ணோட கேட்குறாங்க. தென் உங்கள் மெயில் ஐடி முதல் கொண்டு தர்றாங்க. அடுத்து உங்கள் கிராமம், நீங்கள் ஒரு சின்ன ஊரோ இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கீங்களோ, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் என்னன்னு கேட்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட பெயர், அவரோட வயசு, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து தாய், அதாவது மதருக்கும் கேட்டிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி. இது எதுக்கு கம்யூனிட்டி கேட்டகரி கேட்குறாங்கன்னா, கவுன்சிலிங் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னா இதுக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரிங்கிறது தேவைப்படுதுங்க. தென் 10th எங்கே படிச்சீங்க, 12th எங்கே படிச்சீங்க, அது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. என்ன லாங்குவேஜஸில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. என்ன பாடப்பிரிவு, அதாவது நீங்கள் என்ன குரூப் 12th படிச்சீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. 10th எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது போக வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் வந்து இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மெம்பரா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபினான்சியலாக உங்களுக்கு வந்து
டவுனாக இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் கேட்டிருக்காங்க. என்ன படிப்பு படிக்க விரும்புறீங்க, இந்த படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. தென் ஃபைனலாக ஃபேமிலி கண்டிஷன்ஸ் பற்றி உங்களை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு எஸ்ஏ மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன், அகரம் ஃபவுண்டேஷனோட விதை அப்ளிகேஷன். இதை நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உண்மையாலுமே வெரிஃபை பண்ணி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்க லிங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து உங்களை வந்து 4 வருடம் இலவசமாக கல்வியும், அதேமாதிரி 4 வருடம் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர்றாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இலவசமாக படிக்கலாம், யாரெல்லாம் இலவசமாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எங்கே குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாலுமே, ஏன்னா நிறைய மாணவர்கள் படிக்க முடியல, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மாணவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரீச் பண்ணுங்க. மிகவும் நன்றி.